இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுபோல் ஒரு விழாவில் நான் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மாணவ மாணவியின் திறமையை வெளிப்படுத்தும் இத்தருணத்தில் நான் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் நான் இங்கு நிற்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய கவிஞன். என்னிடம் 3 வார்த்தையில் ஒரு கவிதை கேட்டால் கல்விதான் என்பேன். கல்வியை தவிர 3 வார்த்தையில் உலகில் கவிதையே இல்லை. 2வது வயசு கமலஹாசன் வயசு மாதிரியான ஒரு விழாவில் வந்திருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மாணவர்கள் முன்னாடி ஒரு மிமிக்ரின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். படிப்பு வருவாங்க, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. திறமையை வளர்த்துக்கோங்க, உழைங்க, தயவு செஞ்சு நல்லா பண்ணுங்க. அப்புறம் ரகுரம் வந்திருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு விழாவில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கஷ்டமா எனக்கு தெரியும். படிங்க படிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்பீங்க. ரெக்கார்டு இருக்கு, சார்ட் இருக்கு, கிளாஸ் இருக்கு, ஹோம் ஒர்க், எக்ஸாமு, டெஸ்ட்டு, பாஸு, ஃபெயிலு இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் படித்தாத வாழ்க்கையில் முன்னேறி உங்களுக்கு நல்லா தெரியும். நினைக்கிறேன் தயவு செஞ்சு படிங்க. அதுக்கு படிப்பை விட்டுறாதீங்க. படித்தாத வாழ்க்கையில் முன்னேறி. அடுத்து அஜித் வயசு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விழா நானே எதுவுமே படிக்காமல் இருந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னா, உங்களாலேயும் உங்கள் திறமையை வளர்த்துட்டு பெரிய ஆள் ஆக முடியும்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு மெக்கானிக்காக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடித்து வாழ்க்கையில் முன்னேறினேன். அதனால தான் இப்படி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரஜினி வாய்ஸ், அப்புறம் விஜய் சிங் ஒன்றும் ரொம்ப சூப்பராக செம்ம. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மள ஏதோ தாய்ச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சூப்பராக செம்ம. இதை பண்ணி பச்சை வாழ்க்கை முன்னேற முடியும். கான்ஃபிடண்டா பண்ணுங்க. எதா இருந்தாலும் கான்ஃபிடன்ட் வேணும். திறமையை வளர்த்துக்கோங்க. சூப்பராக செம்மையா இருக்கு. ஒரு ஜெயலலிதா நான் இந்த மண் உலகை விட்டு மறைந்தாலும் உங்கள் மக்கள் மனதிலிருந்து மறைய மாட்டேன் என்று கூறி, மக்களால் நான், மக்களுக்காகவே நான்